இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் 2 நாள்ல தீபாவளி வருதுல்ல, அது எங்களுக்கு தல தீபாவளிமா. ஆமா, இது உங்களுக்கு தல தீபாவளி இல்ல? இருக்கிற பிரச்சனையில நான் இத மறந்தே போயிட்டேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு மாப்பிளைக்கு புது Dress, செயின், மோதிரம், பிரேஸ்லெட்னு எல்லாம் எடுத்து கொடுத்து மரியாதை செய்யணும். இல்ல அதெல்லாம் எதுக்கு? வேண்டாம். மாப்பிள, எல்லாத்துக்கும் முரணு இருக்கு மாப்பிள. நாங்க செய்யறத மாட்டேன்னு சொல்லாம கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆமா, இது நமக்கு தல தீபாவளி. நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். நம்ம துர்காவுக்கும் இதுதான் தல தீபாவளி. அவளுக்கும் புது Dress எடுத்து கொடுக்கலாமாமா? இந்த நேரத்துல அவளையே ஞாபகப்படுத்துற? நான் முன்னால சொன்ன மாதிரி எனக்கு 3 பொண்ணுங்க தான். அவ செத்து ரொம்ப நாளாச்சு. மருமவளே, இந்த போனஸ் மேட்டரை வச்சே நீ சொல்ற அந்த பேரு, புகழு, செல்வாக்க எல்லாம் அவன் கிட்ட இருந்து காலி பண்ணிட்டா எப்படி இருக்கும்? என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நாளைக்கு லேபர்ஸுக்கு போனஸ் கொடுக்கலன்னா அந்த கெட்ட பேரு சாமுண்டீஸ்வரிக்கு தானே போய் சேரும். ஆமாத்த. ஆனா அதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் பையதான்னு நாம லேபர்ஸ் கிட்ட சொல்லி நல்லா ஏத்தி விடுவோம். போனஸ் கொடுக்கறதா சொல்லி நம்மள ஏமாத்திட்டாங்கன்னு லேபர்ஸும் அவன் மேல கோவப்படுவாங்க. அப்புறம் அவனோட பேரு, புகழு, செல்வாக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காலி ஆயிடும். நீங்க சொல்றபடி நடந்தா சந்தோஷம் தான். ஆனா போனஸ் குடுக்கறத நம்மளால எப்படி தடுக்க முடியும்? போனஸ் கொடுக்கணும்னா பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்துதானே ஆகணும். ஆமாத்த. அந்த பணத்தையே கிடைக்காம பண்ணிட்டா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. மவனே, சாமுண்டீஸ்வரி பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்க கூடாது. லேபர்ஸ் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அத பண்ணும் அவனே. கண்டிப்பா பண்றேன் சித்தி. அந்த டிரைவராலையும் சாமுண்டீஸ்வரியாலையும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்கேன். அவங்கள பழித்திக்காம விட மாட்டேன். மவனே, இந்த விஷயத்திலையாவது ஜெயிச்சு காட்டு. அவங்க 2 பேரையும் சும்மா விட்டுறாத. சித்தி, இந்த தடவை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. சித்தப்பா வாங்க. சந்திரா வரேன். நீங்க கேட்கறது ஹியூஜ் அமௌண்டா இருக்கிறதுனால நான் எதுவும் பண்ண முடியாது மேடம். மேனேஜர் கிட்ட தான் நீங்க பேசணும். அவரு சைன் பண்ணாதான் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் இன்னைக்கே பணத்தை எடுத்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப எதுவுமே பண்ண முடியாதா? சாரி மேடம், என்னால எதுவும் பண்ண முடியாது. மேனேஜர் இன்னைக்கு லீவு, நாளைக்கு வந்துடுவாரு. நான் அவர்கிட்ட இதை பத்தி பேசி வைக்கிறேன். அவர் சைன் பண்ணிட்டாருன்னா நீங்க கேஷை வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படியா? சரி, நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும்? உங்களுக்கு எத்தனை மணிக்கு பணம் தேவைப்படுது மேடம்? லேபர்ஸ்க்கெல்லாம் 10 மணிக்கு போனஸ் கொடுக்கறதா சொல்லிருக்கேன். அதுக்குள்ள கிடைச்சா நல்லா இருக்கும். நோ ப்ராப்ளம். நீங்க 9 மணிக்கு வந்துருங்க. மேனேஜரும் வந்துருவாரு. அவர் சைன் பண்ணி கொடுத்துட்டா நீங்க கேஷ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாளைக்கு வந்துடுறேன். ஓகே மேடம், தேங்க்யூ. சித்தப்பா வா 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 வா. சித்தப்பா, அந்த சாமுண்டீஸ்வரி கைக்கு நாளைக்கு பணம் கிடைக்க கூடாது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். மவனே, இதுக்கே நீ அழட்டிக்கிற? அவனே, அந்த
அந்த மேனேஜரை பார்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டா கையில திணிச்சோன்னு வச்சுக்கேன், அந்த ஆள் ஏதாவது காரணத்தை சொல்லி கையெழுத்து போடாம தட்டி கழிச்சிட போறான். அப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரி தொழிலாளர்கள் முன்னாடி அசிங்கப்பட்டு நிக்கிறத நாம பார்த்து ரசிக்க போறோம். ஆமா சித்தப்பா, இந்த விஷயத்திலேயாவது நாம ஜெயிக்கணும். சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு தலைகுனிவை உண்டு பண்ணணும். கண்டிப்பா மவனே, கண்டிப்பா இது நடக்கும். மவனே, நாம இப்ப அந்த மேனேஜர் போய் பார்ப்போம். போங்க போங்க, போ 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 போ. இந்த தீபாவளிக்கு உன் அம்மா கையால புடவை வாங்கி கட்டிக்கணும், அதானே உன் ஆசை? ஆமா மாமா. உன் அம்மா கையாலே உனக்கு புடவை கிடைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். நிஜமாவா சொல்றீங்க மாமா? ஆமா, கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்றேன். நீ மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத, சந்தோஷமா இரு. இந்த வருஷம் உன் தலை தீபாவளியா, உன் அம்மா கொடுக்குற புடவையை கட்டிக்கிட்டு நீ சந்தோஷமா கொண்டாடலாம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி, வச்சிடுறேன். சரிங்க மாமா. என்ன ராஜா, நீ பாட்டுக்கு அம்மா கையால புடவை கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்றேன்னு துர்கா கிட்ட சொல்லிட்டேன். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் நடக்கிற காரியமா? அம்மா அவளை பார்த்தாலே கோவப்படுவாங்க. அப்புறம் எப்படி அவளுக்கு புடவை கொடுப்பாங்க? தீபாவளிக்கு இன்னும் 2 நாள் இருக்கலாம், அதுக்குள்ள எதனா பண்ணி கொடுக்க வச்சிடலாம். அப்போ எந்த ஐடியாவும் இல்லாம தான் அவகிட்ட கான்பிடென்ட்டா சொன்னியா? எந்த தைரியத்துல அப்படி சொன்ன? நான் அப்படி சொன்னதால அவ எவ்வளவு சந்தோஷப்பட்டா தெரியுமா? இந்த 2 நாளும் அவ ரொம்ப சந்தோஷமா தான் இருப்பா. மாப்பிள, சொல்லுங்க அத்தை. தீபாவளிக்கு எல்லாருக்கும் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன். அது கார்ல இருக்க எடுத்துட்டு வரீங்களா? சரிங்க அத்தை, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆ, அப்படியே வண்டியில இருக்கிற பட்டாசையும் எடுத்துட்டு சரிங்க வந்துருங்க. அத்தை. அதையும் வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துருங்க. வந்துடுறேன். மாப்பிள, நானும் வரேன் இருக்கு. வாங்க வாங்க. இது உனக்கு. இந்தா. தேங்க்யூமா. நல்லா இருக்குமா? எனக்கு பிடிச்ச கலர்லயே எடுத்திருக்கீங்க. ரேவதி, இது தலை தீபாவளி கொண்டாடுற உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. நீங்க எதை எடுத்து கொடுத்தாலும் எனக்கு சந்தோஷம் தாமா. உங்க கையால வாங்கி கட்டிக்கணும், அவ்வளவுதான். பிரிச்சு பாரு. ம்.